Taste the Daily. மூன்றாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரத்தில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டிப்பட்டியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளன. அதிலும் குறிப்பாக டி சுப்புலாபுரம் என்னும் பகுதியில் 36 விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் காட்டன் மற்றும் பேன்சி ரக சேலைகள் மிகவும் பிரபலமானவை. தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த விசைத்தறி கூடங்களில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 1000 தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் இந்த விசைத்தறியை சார்ந்த உப தொழில்களில் சுமார் 1000 தொழிலாளர்கள் என சுமார் 4000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய உயர்வு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுக்கான அந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை முடிவு பெற்ற நிலையில் 2025ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. இது குறித்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கியும் கூட அது குறித்து கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. இதன் காரணமாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் தொழிலாளர்கள் அனைவரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் டி சுப்புலாபுரம் பகுதியில் உள்ள 36 விசைத்தறி கூடங்களும் தற்போது மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளொன்றுக்கு ரூபாய் 30 லட்சம் அளவிலான உற்பத்தி முற்றிலும் முடங்கியுள்ளது. குறிப்பாக 3 தினங்களில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி முற்றிலும் முடங்கியுள்ளது. இது தவிர சுமார் 4000 தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். இது குறித்து தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இதுவரை பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. முதல் கட்டமாக வட்டாட்சியர் அளவிலான பேச்சுவார்த்தை கூட இதுவரை தொடங்கப்படாததால் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தொழிலாளர்களின் கூட்டுக்குழு இன்று ஆண்டிப்பட்டியில் கூடி முக்கிய முடிவெடுக்க உள்ளது. இந்த முடிவுகளின்படி ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஜக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களும் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. இதனால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. தமிழக அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மற்றும் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையான ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இஎஸ்ஐ, ஊதியத்துடன் கூடிய விடுமுறை என அனைத்து சலுகைகளையும் உடனடியாக நிறைவேற்றி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.